you welcome to my channel. This is my first long video on YouTube channel. I'm really very excited to do this. So இன்னைக்கு self groom part series number 1 video journaling பத்தி தான். So Samantha ma'am interviewல அத பத்தி I'm journaling அப்படினு சொல்லிட்டு இன்ட்ரஸ்டடா சொல்லிருப்பாங்க. journalingனா என்ன, அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத throughout the video பார்க்க போறோம். So without delay get into the video. Journaling அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஸோ நமக்கு பர்சனலாக ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸாக இருக்கலாம், இல்லை நமக்கு கோல் செட்டப்பாக இருக்கலாம், நமக்கு நடக்கணும்னு நினைக்கிற விஷயமா இருக்கலாம், கிராட்டிடியூடாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டைரியில் நோட் புக்கில் நம்ம எழுத ஆரம்பிக்கிறது தான் வந்து ஜேர்னலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜேர்னலிங்க்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ராஜர்களாக இருக்கட்டும், அரசர்களாக இருக்கட்டும், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை வரலாற்றாக இருக்கட்டும், வாழ்க்கை அனுபவமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்டில் எழுத ஆரம்பிச்சாங்க. அதுதான் காலப்போக்கில் ஜேர்னலிங் அப்படிங்கிற ஒரு பேர் மாற்றம் பெற்றதாக சொல்லப்படுது. ஸோ இப்போ அந்த சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்காக சைக்காலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு மெத்தடாகவும் வந்து இந்த ஜேர்னலிங் அப்படிங்கிறது. இதை நான் பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐம் டூயிங். நான் ஒரு 2 மந்த்ஸாக இதை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம எழுதும் போது ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் வேவியாக இருக்கலாம் எழுதுறதுக்கு. ஆனால் போக போக வந்து நேற்று எழுதுனதை இன்றைக்கி எடுத்து படிக்கும் போது ஓகே நம்ம இந்த மைண்ட் செட்டில் இருந்திருக்கோம், இப்போ அந்த மைண்ட் செட்டை கோ த்ரூ பண்ணி நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கும் போது அது ஒரு சின்ன கான்ஃபிடென்ட்டாக எனக்கு கொடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன கோல் செட் பண்ணுவோம் டே டு டே லைஃப்பில், இதை பண்ணணும், இதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணும்போது எனக்கு நெக்ஸ்ட் டே அதை எடுத்து பார்க்கும்போது அதை கண்டிப்பாக நான் முடிச்சிருக்கணும், அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியில நான் என்ன பண்ணுறேன், சின்ன சின்ன கோலை கூட என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ நான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக அதை எழுதுறதுனால அதை நாளைக்கு எடுத்து நான் பார்க்கும்போது இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவால் அதை நான் முடிக்கிறேன்னு தெரியல. இட்ஸ் ஹெல்ப் மீ இன்டைரக்ட்லி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அலோனாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் தேவைப்படும். பட் ஆனால் இந்த ரிட்டன் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் தனியாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து நான் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நினைக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதும் போது அது இட்ஸ் பீயிங் எ குட் கம்பேனியன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அது ஒரு நல்ல கம்பேனியன்ஷிப்பையும் எனக்கு தந்துச்சு, நல்ல கான்ஃபிடென்ட் தந்துச்சு. ஸோ என்னோட கோலை வந்து அதை கம்ப்ளீட் பண்ண வச்சுது. மூணாவது எனக்கு நல்ல கம்பேனியன்ஷிப் தந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னோட பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த ஜேர்னலிங் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஜேர்னலிங் இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, இல்லை ஜேர்னலிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் செல்ஃப் க்ரூமிங் சீரிஸ் நான் கன்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மெத்தட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from this is Purnima Kannan. Thanks for listening.